பெரிய மிஸ்ட்ரி தான் ட்ரெயின் ஆக்சுவலி வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். எப்போ ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயினை வந்து அமெரிக்காவில் போடும்போது எதுக்கு போடுறாங்கன்னா வந்து அவங்க வந்து வெஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த ட்ரெயினை போடுறாங்க. அப்போ ட்ரெயின் வரும்போது மனிதர்கள் அந்த ட்ரெயினை பார்த்து எப்படி ஓடினாங்க, ஊரில் இருந்து வெளியெல்லாம் எப்படி ஓடினாங்க. ஸோ அந்த ட்ரெயினை பற்றியே மெட்ராஸில் எடுக்கப்பட்ட, அதாவது இந்தியாவில் எடுக்கப்பட்ட ட்ரெயின் படங்கள். குரசோவா வந்து உங்களுக்கு ஹை அண்ட் லோவில் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி குரசோவா வந்து ஒரு ஹாலிவுட் படத்துக்கு வந்து ரன்னவே ட்ரெயின்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி எழுதினார். ஸோ ட்ரெயினை பற்றியான நிறைய படிப்பு, நிறைய பார்வை, நிறைய அதை பற்றி படிச்சிருக்கேன். இந்த படத்துக்காக கிடையாது, இந்த படத்துக்கு எல்லாமே பண்ணது. ஸோ அப்போ எனக்கு ட்ரெயினை பற்றி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ரொம்ப நாளாக. அந்த ட்ரெயினுக்குள்ளே ஒரு வேகமான ஒரு கதை, ட்ரெயின் வேகமாக போகுது, 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கதை எப்படி பண்ணலாம், 2.5 மணி நேரத்தில் ஒரு கதை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக தியேட்டரில் படம் பண்ணி போனவுடனே படம் முடியும் போது 2.5 மணி நேரம், அந்த 2.5 மணி நேரம் பயணத்துக்கு எப்படி பண்ணலாம்னு லைவாக பண்ணலான்னு. அது ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்துச்சு. அது வேணாம், அது வந்து என்றைக்குமே ஆம்பிஷன் வந்து நம்மளுடைய சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அது நல்லாயிருக்கும், வேணாம் ஒன்று ஒரு 5 ஹவரில் நடக்கிற கதையாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 ஹவரில் நடக்கிற கதையாக தான் இந்த படம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே.